மீனா, மீனா, அப்பா, அழாதேம்மா. அப்பா, நான் நிச்சயமா சொல்றேன், மோகனுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இருக்க முடியாதப்பா. எப்படியும் மோகனை இதை சம்பந்தப்படுத்திட்டாங்க. அண்ணா, நான் கண்டிப்பா சொல்றேன், இது சங்கருடைய வேலையா தான் இருக்கணும். சந்தேகமே இல்லை. தங்கச்சி, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு மோகனை விடுதலை செய்ய என்னன்னா செய்யணும்? என்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய சாகசமும் தேவை. என்ன வேணும்னாலும் செய்ய தயாரண்ணா. தங்கச்சி, சங்கர் திடீர் இந்த ஊரை விட்டு மறைஞ்சிட்டான். அவ அடிக்கடி பெங்களூருக்கு தான் போவான். மோகன் தூக்குல தூங்குறதுக்கு என்ன 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த குள்ள நிறைய பிடிச்சு உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு மோகனை விடுதலை செய்யணும். புறப்படு தங்கச்சி. அம்மா மீனா, அப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும்மா. சங்கர் பெரிய அயோக்கியம். நம்ம கூட்டாளி தான் தாத்தா. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அவனை உங்க ஆசீர்வாதம் தேவை, அவ்வளவுதான். நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி அம்மா. நீ வா தங்கச்சி. வணக்கம் மாமா. ஓ, மீனாவா? என்ன இப்படி திடீர்னு? சந்தர்ப்பம் அப்படி. அப்படின்னா நீங்க தான் எங்களை அடியோட மறந்துட்டீங்க, அதனால நானே உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியா? உட்காரு மீனா. என் மேல இவ்வளவு கருணை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கருணை இல்ல மாமா, காதல். உண்மையாவா? என்ன மாமா இது? என் மேல உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா? உங்க வீடு தேடி ஓடி வந்த எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசு இதுதானா? மீனா, கோவிச்சுக்காத மீனா. நான் தான் மடத்தனமா உளறிட்டேன். இந்த உன் கோபத்தை குளிர வைக்கும் இன்ப ரசம் அருந்து அருந்து. எப்படி இருக்கு மீனா? ரொம்ப ஜாலியா இருக்கு மாமா. மீனா, உண்மையை சொல். உனக்கு அந்த மோகன் மேல மாறாத அன்பு, உயிரினும் மேலான காதல் அப்படின்னு நினைச்சீங்களா மாமா? நீங்க ஒரு பைத்தியம். மோகன் இல்ல மோகம். அவன் ஒரு பொருளுக்கு. காசு இல்லாதவங்கிட்ட எனக்கு எப்படி மாமா காதல் வரும்? சபாஷ் மீனா, சபாஷ். மாமா, புறப்படு. எங்கே? நாம 2 பேரும் இப்பவே அமெரிக்காவுக்கு போயிடுவோம். அங்கே ஆனந்தமயமான வாழ்க்கை. அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா? பணமா? ரெங்கநாதன் கம்பெனி பணம் பூராவும் ஐயா கிட்டதான் இருக்கு. வா இங்க. 3 lakhs. மாமா, நீங்க ஒரு பெரிய புத்திசாலி. எப்படி கண்டுபிடிச்ச? உலகத்திலே எவன் அதிக பணத்தை சேர்க்கிறானோ அவன் தான் அதிக புத்திசாலி. பல இது தெரியாம அந்த மடப்பைய மோகன் பணத்தை எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுடுன்னு உபதேசம் பண்ணுமா? உங்களுக்கே உபதேசம் பண்ணானா? என்ன திமிர் பாத்தீங்களா மாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க நாப்பனவரை சுட்டு கொண்டு இருப்பான். மீனா, நாகப்பனை சுட்டது அந்த பையன் இல்ல. அவருக்கு அவ்வளவு தைரியம் ஏது? நான் தான் சுட்டேன். அப்படியா? மோகன் சுட்டது விளையாட்டு துப்பாக்கியால. ஆமா, நீங்க எதுக்கு நாகப்பனை கொன்னீங்க? எனக்கு விரோதியா வந்த மோகனை எப்படியாவது ஒழிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணினேன். ஆனா நான் அகப்பட்டுக்க விரும்பல. சர்க்காரே அவனை தூக்குல போடணும்னு பிளான் போட்டேன். அதுக்காக நாகப்பனை கொன்னு அந்த குற்றத்தை மோகன் மேல போட்டேன். எப்படி ஐடியா? வண்டர்ஃபுல் ஐடியா மிஸ்டர் சங்கர். நீயா? கங்க்ராச்சுலேஷன். மிஸ்டர் மேனேஜர், நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த பொன் மொழிகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.
ஆமாண்ணா. என்ன உழைச்சில தொட்டு கும்பிட சத்தம் கேட்டவன அந்த செத்து போயிட்டு அசந்து நின்றுல பெரிய வீரன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான்டா இது வேலை செய்யணும். மோகன் விடுதலை. உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டார். மோகனின் நண்பர்களான ராஜாவும் மீனாவும் சங்கர் மேல் சந்தேகம் கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அம்மா மாமா குட் நியூஸ் பத்தியா? Get out. Get out. Get out! அம்மா அம்மா சார் வரேன் சார். மாலதி வரேன் மாமா. சேகர், அப்ப நானும் போயிட்டு வரேப்பா. கரெக்ட். நீ எங்கம்மா போற? நான் புருஷன் கூட போக வேண்டியதானேப்பா. புருஷனா? இவனா? ஒண்டி பையன். ஆண்டி பையலா இருந்தா தான் என்னப்பா? அதுக்காக என்னுடைய காதலை மாத்திக்க முடியுமா? கடையில வாங்கின பொருள் பிடிக்காட்டா திருப்பி கொடுத்துடலாம். ஆனா இருதயத்துல ஏற்பட்ட உணர்ச்சியை எப்படியப்பா மாத்திக்க முடியும்? இந்தாமா, நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாத. இஷ்டம் போல அவளையே கட்டிக்க. மாமனாரையும் மாமியாரையும் பரம ஏழையான ஒன்ன மருமகளை அடையறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட பாரு. சபாஷ் மீனா, சபாஷ். மாஸ்டர், இந்த செய்தியை கேட்ட உடனே என் காயமெல்லாம் ஆறி போச்சு. முடிச்சவருங்க. முடிச்சு அவுக்கணுங்கிற வார்த்தையை இனிமே மறந்துடுறா ராஜா. ஐயோ, வார்த்தை மட்டும் இல்ல, அந்த டெக்னிக்கே மறந்து போச்சு. எதிர்காலத்துல தேவைப்பட்டா புதுசா ட்ரைனிங் எடுத்துக்கணும். மெதுவா மெதுவா. மச்சமா, மாங்கா மச்சமா, என்னங்க என்னங்க ஓடியாங்களே, மாங்கா மச்சம். மாங்காய் மச்சமா? ஐயோ அப்பா, அப்பா மகனே, எங்கடா போன விட்டு? அடுத்த முகூர்த்தத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம். இது இந்த ராஜாவுடைய உத்தரவு. அப்பா வணக்கம் வாத்தியாரே. மாமியார் வீட்டுல பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப மாமியார் வீட்டுல பாக்குறேன். எப்படி கீது லைஃப்? என்னம்மா ஐசா கல்யா கீதீங்களே? என்னம்மா நல்லா இருங்க, அவ்வளவுதான். என்னப்பா கல்யாண பத்திரிக்கை வந்துதா? சும்மா அன்னைக்கு பூந்து விளையாடி இருக்கோம் தெரியுமா? இது நம்ம வீடாச்சே. எனக்கு 4-5 குழந்தைங்க. ஜாக்கிரதா இருங்க நீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யாருங்க பார்த்து